ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து எலெக்ஷன் டே. ஸோ எல்லோரும் எலெக்ஷன் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டர் கார்டு இல்லை, அதனால் வந்து என்னால் ஓட்டு போட முடியல. ஸோ நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஓட்டு போடவில்லை. எங்ககிட்ட வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டர் கார்டு, ரேஷன் கார்டு எதுவுமே இல்லை. வீட்டுக்காருக்கும் இல்லை, எனக்கும் இல்லை. அதனால் வந்து எங்களால் ஓட்டு போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து கிளைமேட் வந்து அப்பப்போ வெயில் அடிக்குது, அப்பப்போ மேகமூட்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அநேகமாக மழை வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். என்னன்னு தெரில, பார்ப்போம். ஸோ எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓட்டு போட்டுகிட்டே தான் இருக்காங்க. இன்றைக்கி ஹோட்டல் க்ளோஸுன்னு நினைக்கிறேன், என்னன்னு தெரில. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் கிளைமேட் இப்படி தான் இருக்குது. எனக்கும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போடணும் ரொம்ப ஆசையாக இருக்குது. பட் என்ன பண்ணுறது, என்கிட்ட எந்த ப்ரூஃபும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நான் வந்து நம்ம தளபதி விஜய் அண்ணாவுக்கு வந்து கண்டிப்பாக நான் விசில் சின்னத்தில் வந்து ஓட்டு போட்டிருப்பேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ரிஷப் டேடி வந்து வெளில சுற்றி பார்க்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் ஊரில் வந்து எப்படி ஓட்டு போட்டுட்ருக்காங்க, எப்படி என்னன்னு ஃபுல்லாக வந்து வீடியோ எடுத்துடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ 2 பேர் கிளம்பி போக போகிறாங்க. எங்ககிட்ட ஓட்டர் கார்டு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நாங்கள் ஓட்டு போடல. சரின்னு சொல்லிட்டு சும்மா வெளில சுற்றி பார்க்க போனாங்க ரிஷப் டேடியும். எங்கள் ஊர் பக்கத்து ஸ்கூலில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப சைலண்ட்டாக எல்லோரும் அழகாக வந்து ஓட்டெலாம் போட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சண்டை சச்சரவு எதுவுமே இல்லை. ரொம்ப சைலண்ட்டாக அழகாக சூப்பராக ஓட்டு போட்டாங்களாம். எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம் கடை எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஹோட்டல் கூட அவ்வளோக்கா ஓப்பன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வீட்டில் தான் செஞ்சு சாப்பிட்டோம். எல்லா கடையும், ஒரு சில கடை வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. பாருங்கள், ஒரு சில கடை இல்லை, நிறையா கடை க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓட்டு போடுறதுங்கிறது நம்மளுடைய உரிமை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம். அது வந்து நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து நீங்கள் எல்லோரும் ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் ஓட்டர் கார்டு, ரேஷன் கார்டு அப்ளை பண்ணலான்னு பார்த்தேன். பட்டு எலெக்ஷன் பின்னாடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் சீக்கிரமாக போயிருக்கணும். எலெக்ஷன் டைம் கொஞ்சம் முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தேன். அதனால் எலெக்ஷன் பின்னாடி வாங்க, அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், ஃபுல்லாக கடை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிஷப் டேடி நல்லா சுற்றி பார்த்துட்டு ரிஷப்க்கு ஒரு டாய் வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2 பேர் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு பக்கத்தில் காய்கறி மார்க்கெட்டுன்னு இல்லை, எப்போவுமே இந்த மாதிரி கடை, நிறையா கடை இருக்கும். வீக்லி மார்க்கெட்டு போடுவாங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி வந்து கிடையாது. இந்த மாதிரி ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் தான். இந்த ஊரில் வந்து சந்தைலாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து பெஞ்சு போட்டு என்னமோ எழுதிட்டு இருக்காங்க பாருங்கள். இது வந்து எங்கள் வீட்டுக்கு போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ். தெரு நேராக போனோம்னா எங்கள் வீடு வரும். ஸோ சூப்பராக போணுச்சு நேற்று எலெக்ஷன் டே. பட் எலெக்ஷன் ஓட்டு போட முடியல ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு கவலை. கண்டிப்பாக அடுத்த 5 வருஷத்துக்கு அப்புறம் ஓட்டு போடலான்னு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை வந்து மிஸ் ஆகிடுச்சு. கண்டிப்பாக விஜய் அண்ணாவுக்கு போடலான்னு ஆசையாக இருந்துச்சு. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆசை வந்து நிறைவேறல. நெக்ஸ்ட் டைம் போட்டுக்கலான்னு விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ரிஷப்க்கு வந்து பால் கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவன் வந்து எப்போவுமே பிரஸ்ட் மில்க் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரிஷப்க்கு வந்து பால் வந்து கொடுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேக்கெட் பால். நேற்றுலேருந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நேற்று வந்து குடித்தான், ஓரளவு குடித்தான். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து திரும்ப தம்பிக்கு வந்து பால் கொடுக்க போகிறேன். எப்போவுமே வந்து பிரஸ்ட் மில்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் குடிப்பான் அடிக்கடி.
இந்த மாதிரி பால் வந்து அவனுக்கு குடிக்கிறது பிடிக்காது. ஸோ இப்போ வந்து திரும்ப ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். குடிப்பானா குடிக்க மாட்டான்னு தெரில. பட் நேற்று நைட்டு கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரேன். நேற்று நைட்டு கொடுத்தேன், குடித்தான். இப்போ வந்து திரும்ப கொடுக்க போகிறேன். மார்னிங் ஈவினிங் 2 டைம் வந்து ரிசப்க்கு வந்து இனிமேட்டுக்கு பால் கொடுக்கலான் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக வந்து சீனி போட்டிருக்கேன், அதிகமாக போடல. லைட்டாக சீனி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிகமாக போட்டால் அவனுக்கு பிடிக்காது. அதனால் வந்து நேற்று நைட்டு குடித்தான். இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தம்பிக்கு கொடுக்கலாம் பால். ஃப்ரெண்ட்ஸ், ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. ரிஷப் வந்து சாப்பிட்டு தூங்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டேடி வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. நான் இப்போ வந்து சாப்பிட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு மொபைலில் வந்து என்னோடய பழைய வீடியோ பார்த்துட்ருக்கேன். எங்கள் வீட்டில் எனக்கு என்ன ஸ்பெஷல்னால் பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் ஸ்பெஷல் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சாதம், இது வந்து முட்டை பொரியல் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு 2 முட்டை இருந்துச்சு, முட்டை பொரியல் செஞ்சோம். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தயிர். சாதத்தில் வந்து தயிர் இல்லை, மோர். சாதத்தில் வந்து மோர் போட்டு சாப்பிட்றது யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தயிர் கிடையாது, மோர். இங்கே வந்து மொபைல் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். இது வந்து சாதம், இது வந்து முட்டை பொரியல். யாருக்கு சாதத்தில் மோர் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சோண்டு உப்பு போடணும், மோர் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தொட்டுக்க வந்து முட்டை பொரியல். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் லன்ச் ரெசிபி. கொண்டைக்கடலை சாம்பார் மாதிரி செஞ்சோம். பட் நான் சாப்பிடல, ரிஷப் டேடி தான் சாப்பிட்டுட்ருக்காரு. நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மோர் ஊற்றி சாப்பாடு சாப்பிட போகிறேன். இன்றைக்கி ஈவினிங் வந்து இவருக்கு வந்து லீவு தான். இன்றைக்கி ஃபுல்லாக கடைலாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க ஈவினிங். அதனால் இவருக்கு லீவு தான் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் எங்கேயாவது சுற்றி பார்க்க போகிறோமா இல்லையான்னு பார்ப்போம். எங்கேயாவது போனோம்னா கண்டிப்பாக வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு வந்து என்ன சமையல்னா, மத்தியானம் செஞ்ச சாப்பாடு, அதுக்கப்புறம் கொத்தவரங்காய் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் எங்கள் நேபாளில் வந்து சாப்பிடுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்தவரங்காய். சீனி அவரைக்காய் சொல்லுவீங்களா, என்ன சொல்லுவீங்க? அதுக்கப்புறம் மார்னிங் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ரிஷப் டேடி வேலை கிளம்பிட்டார். இன்றைக்கி வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். எப்போயாவது வண்டி எடுத்துகிட்டு போவார், இல்லைனா வண்டி கீழே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோடு பாருங்கள். எலெக்ஷன் முன்னாடி 2 நாள் முன்னாடி தான் சீக்கிரமாக ரோடு போட்டாங்க. ஸோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி போடல, டக்குன்னு எலெக்ஷன் டைம் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு பார்த்தேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல கண்டிப்பாக மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.